ஓம் ஆரம கொன்றையும் செண்பகமாலையும் காக்கும் பிள்ளை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதிய போதும் என் சிந்தையுள்ளே காரமமே நீ கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 54. இல்லாமை சொல்லி ஒரு பத்தம் பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுவிரே நித்தம் ஈடு தவம் கல்லாமை கற்ற கயவத்தம் பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. உங்களுக்கு வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வருது. இன்பத்தையே நுகர்வாரும் இல்லை, இன்பத்திலே உழல்வாரும் இல்லை. இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு கேட்டா நம்மளுடைய வினை பயன். முன்னாடி நம்ம செஞ்ச நல்ல காரியத்துடைய புண்ணிய செயல்களுடைய பலனாக இன்பத்தை அனுபவிக்கிறோம். முன்னாடி செஞ்ச அறிந்தோ அறியாமலோ இந்த பிறவிலோ முற்பிறவிகளிலோ நாம் செய்த கெட்ட செயல்களின் விளைவாக, கெட்ட எண்ணங்களின் விளைவாக இப்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம். யாருக்குமே முழுக்க முழுக்க வாழ்க்கையில இன்பமோ துன்பமோ இருக்கிறது இல்லை, மாறி மாறிதான் வந்துட்டு. துன்பத்திலையும் எது கஷ்டமான துன்பம் அப்படின்னு கேட்டா வறுமை. கிட்ட போய் எங்க கிட்ட பைசா இல்லை, எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு வாழ்வாதாரத்துக்கு எனக்கு பைசா இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட போய் கையேங்கி நிக்கிறதுதான் துன்பத்திலும் துன்பம். துன்பத்திலும் துன்பம் வறுமை. ஆனா வறுமையே ஒருத்தருக்கு இழிவு கிடையாது. நம்ம இந்த பிறவியில வறுமையில இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது இழிவு கிடையாது, அது நம்மளுடைய வினை பயன். ஆனா வறுமையிலும் முயற்சி இல்லாமல் இருப்பது இழிவு. யாரு முயற்சியோட இருக்காங்களோ அவங்களால வறுமைய எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும். என்ன கஷ்டம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியத்தை நம்மளுடைய முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்றோம். நான் நல்ல காரியம் தான் செய்யறேன், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் தர்மத்தை தான் ஃபாலோ பண்றேன், நான் கெட்ட விஷயங்கள் எதுக்கும் போறது இல்லை, நேரத்தை வீணடிக்கிறது இல்லை, நல்ல சத்சங்கத்துல இருக்கேன், ஆனாலும் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது. முற்பிறவியின் பயன். இப்ப ரொம்ப ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அவங்க முன்னாடி செஞ்ச நல்ல வினைகளின் பயனை அவர்கள் இப்போது அனுபவிக்கிறார்கள். ஆனா இப்ப நம்ம நல்ல காரியத்தை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா பின்னாடி நல்லவர்களாக நல்ல பொருளும் செல்வமும் எல்லா உயர்வுகளும் பெற்று நலமாக வாழலாம். பின்னர் வரக்கூடிய பிறவிகள் நல்ல பிறவிகளாக அமையும். நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ ராஜாக்கள் கூட ரொம்ப பக்திமான்களா நிறைய எல்லாருக்கும் உபகாரம் செய்பவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஜனகர் பெரிய ஞானி, பெரிய பக்தர். ஆனா அவரால் பலருக்கு நன்மை ஏற்பட்டது. இதே போல நாயன்மார்கள் சரித்திரத்துல கூட நம்ம பார்க்கிறோம், பேர்பட்ட அரசர்களும் நாயன்மார்களா பெரிய பக்திமான்களாக இருந்திருக்கிறாங்க. நம்ம கிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, நல்ல குணங்கள் இருந்தாலும் சரி, அதோட சேர்ந்து பக்தியும் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மால பலருக்கு பிரயோஜனம் உண்டாகும். வறுமையில இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட முயற்சி இருந்தது, அன்னையுடைய திருப்பாதங்களை நம்ம பற்றி கொண்டோம், அதுல பக்தியில குறைவு இல்லாம இருக்கணும்னு சொன்னா வறுமை ஒரு பொழுதும் நமக்கு இழிவையும் தராது. இங்க அபிராமி பட்டர் என்ன சொல்றாருன்னா, என்னைய அம்பாள் ஒரு உயர்வான நிலையில வச்சிருக்கா, உங்க கிட்டையும் போய் நான் கையேந்து நிற்கும்படியாக ஒரு நிலையை எனக்கு கொடுக்கவில்லை. வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதனை ஒரு குறைவும் இன்றி என்னை பார்த்து கொள்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்றார் இந்த பாட்டுல. நீங்களும் அன்னையை சரண் புகுந்தீர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு குறைவும் வராது, உங்களுக்கு வறுமை உங்களை அண்டவே அண்டாது. மற்றவங்ககிட்ட போய் கை கட்டி பைசா கேட்கணுங்கிற பொருள் கேட்கணுங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு வராமல் அம்பாள் பார்த்து கொள்வாள் அப்படின்னு சர்டிஃபை பண்றாரு இந்த பாட்டுல. திருஞான சம்பந்தரும் பாடுறாரு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். இப்பொழுது நல்லபடியா வாழலாம்பா, எண்ணில்
நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. அம்பாள் இருக்கா. பாரதியார் என்ன பண்றாரு, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. நீ அம்பாளை குறிச்சுக்கோ, நீ தெய்வத்தை குறிச்சுக்கோ, உனக்கு ஒரு கஷ்டம் வராது. வாழ்க்கையில் என்ன வந்தாலும் வர ஊசாகி பறந்து போகும். நம்ம கண் முன்னாடி எல்லாம் நிற்கவே நிற்காது. இணை பயனாக வரது வந்துட்டு இருக்காங்க, அது நம்மை தாக்காது. ஒரு பொழுதும் இரு வினைகளின் பயன்களும் நம்மை தாக்கவே தாக்காது. இன்பமும் நம்மை தாக்காது, துன்பமும் நம்மை தாக்காது அப்படின்னு பாடுறாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த பாட்டிலையும் என்ன சொல்றாரு, இல்லாமை சொல்லி வறுமை, உங்ககிட்ட பைசா இல்ல, பொருள் இல்ல, பொருளுதவி கேட்டு இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு இன்னொருத்தர் கிட்ட போய் கை கட்டி நின்று இழிவுபட்டு. ஏன் இழிவுபட்டுன்னு சொல்றாரு, யாச்சகம் கேட்கணும் அப்படின்னு சொன்னாலே முன்னாடி போய் நம்ம வந்து கூலி குறுகி நிற்கணும். ஸ்ட்ரெயிட்டா நம்ம நின்று நிமிர்ந்து பைசா வேணும் அப்படின்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய பாடி போஸ்டரே மாறிப்போம். மனசுல ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப டீனன், நான் ரொம்ப பாவம், என்கிட்ட பைசா இல்லை, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு நம்ம துன்பப்படணும். அப்புறம் வாயால அந்த வார்த்தைகளை சொல்லணும், என்கிட்ட பைசா இல்லை, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் நிற்கணும். உடம்பாலும் நாம கூலி கொடுக்கணும். திருமால் வந்து நெடுமால் தான், பெரிய நீண்ட நெறிய பெருமாள் தான். பார்க்கடல்ல அப்படி பெருசா ஆயாசமாக படுத்திருப்பவர். ஆனால் அவர் போய் யாச்சகம்னு கேட்கும்போது வாமன அவதாரம் எடுத்து அவர் போய் யாச்சகம்னு கேட்கும்போது எப்படி போக வேண்டியிருந்தது, வாமனனாக குட்டியா பாவம் எடுத்து குனிஞ்சு கேட்டார் இல்லையா. அதனால எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி, நம்ம இன்னொருத்தர்கிட்ட ஒரு பொருள்னு கேட்க போனோம்னா பூமி குறுக வேண்டியிருக்கும். இழிவுபட்டு, அதெல்லாம் இழிவுபட்டுங்கிறார். 3 கரணங்களும் அங்க துன்பப்படும். வாயாலையும் நம்ம ரெண்டாவது சொற்களை சொல்ல வேண்டியிருக்கும். திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, நல்லாறு எனினும் கொழல் தீது. நல்ல வழியில தான் வரும். இந்த பணம் வந்து ரொம்ப ஈஸி தான், இவங்களே தரேன்னு சொல்றாங்க, நம்ம போய் ரொம்ப அலைய வேண்டியது இல்லை. நமக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, காசு இல்ல, அந்த காசை வந்து ரொம்ப ஈஸியா கொடுக்குறாங்க ஒருத்தவங்க, நல்ல இதுலதான். ஆனாலும் அதை வாங்கிக்கிறது நல்ல விஷயம் இல்லை. நல்லாறு எனினும் கொழல் தீது. வாங்கிக்கிறது இன்னொருத்தவங்க நம்ம பொருளுதவி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு இல்லாமை, இந்த மாதிரி உனக்கு வந்து கிட்ட வறுமை நிலையை அடைத்து விட்டேன், என்னுடைய குடும்பம் கஷ்டப்படுறது, எனக்கு பைசா இல்லை, எனக்கு வந்து எந்த வழியும் தெரியல, முயற்சி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி போய் ஒருத்தவங்க கிட்ட இழிவுபட்டு இல்லாமை அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க வந்து நெஞ்சில் நினைவுறீங்க. அப்படி மனசுல நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன், நான் உங்களுக்கு ஒரு விடை தருகிறேன். என்ன பண்ணா இந்த நிலைமைக்கு வராம இருக்கலாம்ங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன் அப்படிங்கிறார். இல்லாமை நெஞ்சு நினைவுறேன், அந்த மாதிரி நீங்க நினைச்சாதான் இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி இதுக்கப்புறம் இந்த பாட்டை படிச்சு பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு காலத்திலும் நான் போய் யார்கிட்டையும் நிற்காத ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு சொன்னா என்ன எப்படி வச்சிருக்கா தெரியுமா அம்பாள். அதுதான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு டாக்டர் கிட்ட போறோம்னா நம்ம சும்மா நம்ம போய் ஒரு வேளை அந்த டாக்டர் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம், ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம், ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னாக்கா அங்க போய் நம்மளுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நல்ல அனுபவத்தை நம்ம மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் அவங்க அதை எடுத்துப்பாங்க. எனக்கு அந்த டாக்டர் யாருமே தெரியாது, ஏதோ இன்டர்நெட்ல பார்த்தேன், நாங்க அவங்க கிட்ட போய் பாருங்க, அவங்க நல்லா சர்ஜரி பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில இருந்து சொல்றேன், நீங்க பாருங்க, நான் வந்து அபிராமி அன்னையை சரணடைஞ்சிட்டேன், நான் எப்படி வாழ்க்கையை வாழறேங்கிறத பாருங்க, இந்த அம்பாள் எப்படி வச்சிருக்காங்கிறத பாருங்க. அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் அம்பாள் கிட்ட சரணாகதி பண்ணுங்க. எப்படி வச்சிருக்கா, நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர். கயவர்கள் இழிந்த குணத்தை உடையவர்கள் கயவர்கள். எப்பேற்பட்ட கயவர்கள் தெரியுமா, இவங்க வந்து யாராவது தவம் பண்றாங்க, யாராவது தர்மமா இருக்காங்க, யாராவது ஒழுக்கமான வாழ்க்கை வாழறாங்கன்னா இவங்க ஒழுக்கமா இருக்க மாட்டாங்க, இவங்க தவம் செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கவங்க பக்கத்துலயே போக மாட்டாங்க, வெளி விஷயத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. 2 வகை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பக்தர்கள்லயே 2 வகையினர் இருக்காங்க. சில பேர் வந்து தவம்லாம் பண்றதுக்கு நேரம் கிடையாது, அதற்கான சூழ்நிலையும் கிடையாது. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் குடும்பத்திற்காக உழைத்தாக வேண்டும். உழைக்கிறது தான், தாங்கள் செய்கின்ற செயல்கள் தான் வந்து அங்க இறைவனுக்கு செய்கின்ற ஒரு
சேவையாக கொண்டு அவர்கள் வாழ்கிறார்கள். அவங்களுக்கு அந்த மாதிரி கைட் பண்றவங்களும் யாரும் இல்லை. இந்த மாதிரி இந்த தவம் பண்ணணும், நீங்க அப்பாட பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க யாரும் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையிலும் அவங்களுக்கு வேலைகள் தான் அதிகமா இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் தவம் செய்வதற்கு ஏற்றதாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது பாவம். நிஜமாவே இந்த மாதிரி ஒரு மனித பிறவி கிடைச்சு அதை பத்தின ஒரு சிந்தனை இல்லாம இருக்கிறவங்க ரொம்ப பாவம். ஆனா அவங்கள பத்தி நம்ம இங்க சொல்லல. ஆனா சிலர் இருக்காங்க, இவங்களுக்கு தெரியும் இவங்க நல்லவங்க, இவங்க ஒழுக்கமா இருக்காங்க, அவங்களை பார்த்தாலே இவங்களுக்கு அலர்ஜி, அவங்க பக்கமே போக மாட்டாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரே பாத்தியா நான் எப்படி ஜாலியா இருக்கேன் பாத்தியா, வாழ்க்கையில தவத்தினால என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. நம்ம இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே காவோ பியோ மஜாக்கரோ உண்டு. உலகத்துல வாழ்ந்திருக்கேன்னா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும், அதுக்காக தான் நம்ம இங்க பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யாராவது கொஞ்சம் நெஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறவங்க, நல்ல ஒழுக்கமா வாழணும்னு நினைக்கிறவங்களையும் எடுத்து விட்டுருவாங்க. அவங்களுடைய சங்காத்தை விருந்துன்னு சொன்னா இவங்க கொஞ்ச நெஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தையும் விட்டுடுவாங்க. ஓ அப்படியா, இப்படிதான் இருக்கணுமா, இப்படி இருக்கதான் ஜாலியா இருக்கா, ஜாலியா இருக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி இவங்களும் மாறி போயிடுவாங்க. பேர்பட்ட கயவர்கள் இந்த குணத்தினர். அவங்க என்னத்தை படிச்சிருக்காங்க? கற்ற கயவர் என்ன படிச்சிருக்காங்க? நித்தம் நீடுதவம் கல்லாமை. அதாவது நித்தம்னா எப்பொழுதும், தினந்தோறும், நீடுனா உயர்ந்த தவம், உயர்ந்த தவம். நல்ல ஒழுக்கமா இருக்கணும், அம்பாள தியானம் பண்ணணும், நிறைய பேருக்கு நல்ல உபகாரங்கள் செய்யணும், நற்குணங்களோட வாழணும், அறநெறிப்படி வாழணும், நல்ல பொருள் ஈட்டணும், ஆனா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக ஈட்டணும், எல்லாம் உற்சாகமா காரியங்களை செய்யணும், ஓம்பல அண்ட விடக்கூடாது. இப்படி தவம் செய்யறதுன்னா என்ன, நம்ம அறநெறிப்படி வாழறதே தவம் தான், தர்மமா வாழறதே தவம் தான். காலையிலே நைட் வரைக்கும் ஒழுக்கமா ஷெட்யூல் போட்டு வாழணும்னா அதுவே தவம் தான். நித்தம் நீடு தவம், அப்படிப்பட்ட உயர்ந்த தவம் கல்லாமை கற்ற பெயவர். அந்த மாதிரி தவத்தை மறந்தும் கூட செஞ்சிடக்கூடாது. தவம் கல்லாமை, தவத்தை ஒருபொழுது நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத கற்ற பெயவர். ஒவ்வொரு நாளும் நாம் உயர்ந்த தவத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத, அதுக்கு எதிர்மறையாக அதனை கல்லாத கற்ற கயவர், கல்லாமே கற்ற கயவர்கள் இவர்கள். அவர்கள் தம்பால் அவர்கள் கிட்ட போய் ஒரு காலத்திலும் செல்லாமை, அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவங்க கிட்ட போகிறதுக்கான ஒரு அவசியமே எனக்கு வைத்ததில்லை. அப்படிப்பட்ட திரிபுரை திரிபுரா, முப்புறங்களையும் பிரித்த, முப்புறங்களிலும் சிறந்த தேவி, மூன்று உலகங்களிலும் சிறந்தவள், சிறந்த அழகி திரிபுரா. திரிபுரைங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. மூன்று புறங்களையும் எரித்த சிவபெருமானின் துணைவியார் திரிபுரா. நிறைய இடத்துல பார்க்கணும். திரிபுரை, திரிபுர சுந்தரி அம்பாள். திரிபுரை பாதங்கள் சேர்வீங்களே. அம்பாள் திரிபுரையான அம்பாள் விராமவல்லி என்னை எப்படி வச்சிருக்கா, நான் ஒரு கயவர்கள் கிட்ட போய் நான் ஒரு பொருளுதவி கேட்டு நிற்கும்படியா என்னை வைக்கல, என்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கா. அப்படிப்பட்டவளின் பாதங்கள், திருப்பாதங்கள் சேர்மீன்களே. சேர்மீன்களே என்ன தெரியுமா, தியானம் செய்யுங்கள். மலர்மிசை ஏகினான் வானடி சேர்ந்தார். சேர்ந்தார்னா அங்க என்னன்னா தியானம் செய்வது, உள்ள தாமரையில் உணர்வாக வீட்டிருக்கக்கூடிய இறைவனை தியானம் செய்வதுதான் வளர்மிசை ஏகினான் வானடி சேர்ந்தார். திருவடிகளை, சிறந்த திருவடிகளை சேர்ந்தாதான் தியானம் செய்வோம் அப்படின்னு கற்போங்க. இதே மாதிரி இங்கேயும் நீங்க இடைவிடாமல் அன்னையை தியானம் செய்யுங்கள். உங்களோட வாழ்க்கையில அன்னையை கொண்டு வாருங்கள். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நடக்காட்டாலும் காலையிலுமாவது அன்னையை இணையுங்கள், தியானம் செய்யுங்கள், ஜபம் பண்ணுங்க. மனசுல அவளுடைய திருவுருவை எண்ணுங்கள், அவளிடம் பேசுங்கள், அவளை உற்ற துணையாக கொள்ளுங்கள். வாழ்க்கையில வறுமைங்கிறது உங்களை அண்டவே அண்டாது. இல்லாமை சொல்லி கிட்ட பைசா இல்லை, பொருள் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒருவர் தம்பால் சென்று ஒருவர்கிட்ட போய் இழிவுபட்டு பூனை குறுகி நின்று இல்லாமை அப்படி நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறத நெஞ்சில் நினைவுரையில் அப்படி நீங்க எண்ணினீங்களானா, நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற, நித்தம் நீடுதவம்னா தினந்தோறும் உயர்ந்த தவத்தை செய்துவிடக்கூடாதுன்னு பண்ணக்கூடாதுன்னு படிச்ச
இழிந்த குணத்தை உடைய வஞ்ச குணத்தை உடைய கயவர்கள். அவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க, சுத்தி இருக்கவங்களையும் நல்லா இருக்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட கயவர்கள் அவர்களிடம் சென்று ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த, அவங்க கிட்ட போய் ஒரு உதவின்னு நிக்க வைக்காம என்ன வச்சிருக்கிற, என் உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிற துறை அபிராமி அன்னை, அவளின் பாதங்களை சேர்ந்தீர்களே, எல்லோரும் அன்போடு அவளை சரணடையுங்கள், அவளின் திருப்பாதங்களை பற்றி கொள்ளுங்கள், அவளே நமக்கு உச்சகதி அப்படின்னு சொல்லிட்டு பாடல ரொம்ப அழகா அருளி செய்திருக்காரு அபிராமி பட்டர். இன்னும் ஒரு முறை நாம் பாராயணம் செய்யலாம். இல்லாமை சொல்லி ஒருவர் தம் பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுவிரே நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர்த்தம் பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருக்குறை பாதங்கள் சேர்ந்தீங்களே. சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.